கீதா. நான் பஞ்சாயத்து மிடில் ஸ்கூல் பேராவும் கவர்மெண்ட் கிளர்க்கில் ஒர்க் பண்ணுறேன். இந்த அபாகஸ் ட்ரைனிங் சொன்னோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஏதோ புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஆர்வம் வந்துச்சு. இதெல்லாம் சின்ன பசங்க தான் படிப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வயசில் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னும் போது எங்களுக்கே வியப்பாக இருக்குது. அதுவும் மேடம் சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்டாமினாலாம் பார்த்தா சான்ஸே இல்லை. நல்லா நடத்துகிறாங்க, புரியுறவே நடத்துகிறாங்க. எங்களுக்கு கற்றுக்கிட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்குது. நல்லா பண்ணி ஸ்கூலில் நல்லபடியாக செய்வோம். தேங்க்யூ. என்னுடைய பெயர் மு. ராதாகிருஷ்ணன், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சூளாங்குறிச்சி. அபாகஸ் பயிற்சியை பற்றி சொல்லணும்னா, வசதி படைத்தவர்களுக்கும் தனியார் நிதி நிறுவனங்களில் படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு மட்டுமே இருந்து வந்த எட்டாக்கனியாகிய இந்த பயிற்சியை எமது அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் அழகாக எடுத்து வந்த இந்தியன் அபாகஸ் நிறுவனத்திற்கும் அதனுடைய செயலாளர் மற்றும் அதனுடைய திட்ட அலுவலர்களுக்கும் பயிற்சியாளருக்கும் எமது கல்வித்துறைக்கு ஏழை குழந்தைகளுக்கு இந்த பயிற்சியை கொண்டு சேர்க்க இவ்வளவு பாடுபட்ட கல்வி அதிகாரிகளுக்கும் தொடக்க கல்வி அலுவலர் மற்றும் கூடுதல் உதவுத்துறை கல்வி அலுவலர் அவர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாணவ செல்வங்களுக்கு இப்படிப்பட்ட பயிற்சி மிக அவசியம். காரணம், அரசு பள்ளி மாணவர்கள் என்றாலே ஏதேனும் ஒரு சுணக்கம் இருக்கும் என்ற ஒரு சில தவறான புரிதல்களை போக்குவதற்காக வந்த பயிற்சி என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் உணர்ந்து எமது மாணவ செல்வங்களினுடைய கணித திறனை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய திறன் சார்ந்த விஷயங்கள் அல்லாமல் கூடுதலான பல விஷயங்களை அவர்களுக்குள் புகுத்தி மற்ற எல்லா மாணவர்களை விட எமது பள்ளி மாணவர்களை சிறந்த மாணவர்கள் என்ற ஒரு பெயர் எடுக்கும் வகையில் நாங்கள் பயிற்சியை கொண்டு சேர்ப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த இந்தியன் அபாகஸ் நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி. அபாகஸில் ஏற்கனவே கடைசி 2 ஆண்டுகளாக ஒரு தாக்கம் இருந்துச்சு. இந்த மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்றது. ஏன்னா கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்டேட்டில் ஒரு காம்படிஷன் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் போயிருந்தப்போ என்னுடைய பசங்களை நான் அழைச்சிட்டு போயிருந்தப்ப இந்த பசங்களை எப்படி நம்ம பயன்படுத்துறது, எங்கள் ஸ்கூலுக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்போது அப்போ அவர் சொன்னார். இல்லை இது அதெல்லாம் பண்ண முடியாது சார், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது, டூல்ஸில் அதிக ரேட்டாக இருக்கும், உங்களுக்கு ட்ரெயினரில் அதிகமாக இருக்காங்க, இதெல்லாம் உங்களாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. இல்லை சார் எங்களால் பண்ண முடியும், அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குன்னு கேட்டோம். 2-3 டைம் கேட்டோங்க. அந்த தன்னார்வத்தோட ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாரு. எங்கள் ஸ்கூலுக்கு பார்த்தோம் நாங்கள். ஆக அந்த மறுபடியும் இப்போ எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது உண்மையாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த வாய்ப்பு முழுமையாக எங்கள் பள்ளியில் பயன்படுத்துவாங்க. என்னுடைய பெயர் சி. லாரன்ஸ் ஜெயராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி டி. தேவனூர், முகையர் ஒன்றியம். நேற்று முன்தின வரைக்கும் இந்த அபாகஸ் பயிற்சி என்பது ஒரு எட்டாக்கனியாக இருந்துச்சு. நேற்று இது இந்த பயிற்சியில் உட்காந்து ஒரு தான் அபாகஸ்னா இதான் பழகுது. அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய சன்னூடம் படிக்கிறான். வாரத்தில் ஒரு நாள் போகிறான், ஒரு நாள் போகிறான், வருவான், கையால் இப்படி இருப்பான். நாங்கள் சும்மா அப்படியே இடையே பார்த்துட்டு அப்படி போயிடுவோம். ஆனால் நேற்றிலிருந்து இந்த பயிற்சியில் கலந்துட்டு பிற்பாடு இந்த கிட்டில் இவ்வளோ வேலை இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த பயிற்சியில் இந்த கிளாஸ் எடுக்கிற மேடம் சார் சரி, ஒரு கரெக்டாக எப்படி மேனேஜ் பண்ணுமோ, எவ்வளோ எங்களுக்கு புரிகிற மாதிரி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பயிற்சி நாங்கள் இது வரைக்கும் அட்டன் பண்ணதே கிடையாது. நாங்கள் லோக்கல் தான், விழுப்புரம் தான். இருந்தாலும் வீட்டில் போய் சாப்பிடல, பக்கத்துலேயே ஹோட்டலில் சாப்பிட்டு ஓடி வந்துடுறோம். ஏன்னா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி சொல்லி கொடுத்துட்டாங்க, நாங்கள் புரியாமல் போய்ட்டு லேட்டாக போயிட்டா. அதனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த My name is Satish, working as a Max UBT employee for Shivanath. I first of all like to thank the Indian Abacus for their nice effort making this Abacus giving to the students in village. This is a nice opportunity for our Villupuram district school students using this Abacus. I also like to thank Director JD and DO sir for giving this nice opportunity for our Villupuram district teachers and students. And likely I like to mention the resource person handling the class shows how expert she is in this field. Once again I thank the Indian Abacus and the resource person for giving us a nice opportunity. Thanks.
ஆசிரியராக இருக்கேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மயிலத்தில் வேலை செய்கிறேன். எனக்கு மேக்ஸே பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே மேக்ஸ் பிடிக்காது. இருந்தாலும் நீ மேக்ஸ் ட்ரைனிங் போகணுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு அலர்ஜியாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த டீச்சர்ஸை பார்த்த உடனே எனக்கு மேக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இருந்தாலும் எல்லார அளவுக்கும் ஃபாஸ்ட்டாக போகலனாலும் என்னால் கொண்டு போய் பிள்ளைங்கிட்ட சேர்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னுடைய பெயர் ஐ ஜார்ஜ் ஸ்டீஃபன். முகையூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆலம்பாடி. இந்த அபகஸ் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய இந்திய நாட்டிலும் இது தற்பொழுது ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இங்கே வந்திருக்கின்றது. இது குழந்தைகளின், குறிப்பாக 5 முதல் 14 வயது வரை குழந்தைகளினுடைய அந்த மன வளர்ச்சியை, அந்த அவனுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கின்ற வகையிலும், கணிதத்தை மிக துரிதமாகவும் மிக துல்லியமாகவும் போடுவதற்கு இது ஏதுவாக அமைகின்றது. இது மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். மேலும் சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய டாக்டரே வந்துட்டு இது படித்தாங்க. அதை பற்றி நானே பார்க்க மாட்டாது, எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது நானே அது படிக்கின்ற பொழுது இந்த 2 நாட்களும் நாம் அனைவருமே இந்த பயிற்சியை சகோதரர் சொன்னது போல எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமுடனும் ஒரு அக்கறையுடனும், அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் அந்த கரெக்டாக வந்து அந்த ஆன்சரை வந்துட்டு என்ன பண்ணாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு யாரை கேட்டாலும் அது டவுட் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க ஒவ்வொருவரும் புரிந்து அறிந்து அனுபவித்து இதனை செய்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக இது எங்களுக்கு பயனுள்ளாகிற ஒரு அரிய பயிற்சி. மேலும் இது தனியார் பள்ளியிலே மட்டும், தனியார் நடத்துகின்ற ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் தான் நடத்துவாங்க. இது அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இது கிடைக்கும் என்று நினைக்கின்ற பொழுது இது ஒரு நல்ல விஷயமாகவே கருதுகிறேன். என்னுடைய பெயர் கே நசிமா பானு, பிபிஎஸ் விஎல்எம் காலனி. இந்த அபகஸ் ட்ரைனிங் 3 days நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த 3 daysல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும் தான் இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எல்கேஜி லெவல். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வரும்போதே நாங்கள் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருக்கோம். மேடம் உள்ளே என்ட்ரானவனே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஸ்கூல் வெளியில் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே மறந்துட்டு இந்த கிளாஸில் நீங்கள் என்ட்ரு ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே நேற்று 9:30 அந்த கிளாஸில் நாங்கள் உட்கார்ந்தது தான். நாங்கள் இந்த மேத்ஸ் அபாகஸ் வச்சு நாங்கள் வெளியே வரவே இல்லை. வீட்டுக்கு போயிட்டு கூட ஹோம்ஒர்க்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நைட்டு 12 o'clock ஆச்சு, மார்னிங் 4 o'clock ஆகிட்டு இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்க முடியல என்னால். அந்த அளவுக்கு மைண்ட் ஒர்க் கொடுத்துட்டே இருக்காங்க. மைண்ட் ஒர்க் தான் இதில் இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் ஹேண்ட் பிரைனும் லெஃப்ட் சைட் பிரைனும் ரைட் சைட் பிரைனும் 2 ஈவனாக செயல்படுறது தான் இந்த அபாகஸ் சொன்னாங்க. அது வந்து இதில் இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறது மெயின். இது பசங்களுடைய இமேஜின் ஸ்கில், நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இதில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு இதில் வந்து நிறைய மெயின் மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி மாணவர்கள் மத்தியில் நம்ம சொல்லலாம், ஆங்கிலம், மேத்ஸ், கணிதம் மட்டும்தான் மாணவர்களுக்கு கடினமான பாடமாக இருந்தது. ஆனால் லாஸ்ட் இயர் ஒரு 2 years ஃபோன்டிக் மெத்தடுன்னு ஒரு மெத்தட் கொண்டு வந்து இங்கிலீஷ் ஆங்கிலம் பயில்றது வந்து ரொம்ப எளிமையாக ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி மேத்ஸ், கணிதத்தில் வந்து எப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தலாம், மாணவர்களுக்கு வந்து எப்படி கணித பாடங்களை வந்து எளிமையாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு புதிய மெத்தடாக இந்த அபாகஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஃபோனடிக் மெத்தடை வந்து அவங்க அப்ரோச் பண்ணுற மாதிரி இந்த அபாகஸ் மெத்தடையும் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி பண்ணாங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ஆங்கிலம், கணிதம் அந்த பாடங்கள் எல்லாம் எந்தவித கடினமும் இருக்காது அப்படின்னு. கே பிரகாஷ், மேக்ஸ் பிடி பியூஎம்எஸ் மயிலம். இந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் பசங்கிட்ட சேர்க்கறதுக்கு முதல்ல எங்களுக்கு நிறைய பயிற்சி தேவைப்படுது. அதை கூடுமான அளவுக்கு எங்களுக்கு தரணும். மாணவர்களுக்கு இதை கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தரணும். எங்களை வந்து டியூட்டராக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கடினமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஒன்றிய அளவில் எங்களை வந்து டியூட்டராக யூஸ் பண்ணி ஆசிரியர்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அது செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இன்னும் அந்த ட்ரைனிங் இல்லை. அதை செய்வதற்கு மேடம் மாதிரி அதை பழக்கப்பட்டவங்களை வச்சு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு துணையாக வேணால் அந்த பிளாக்ல நாங்கள் இருக்கலாம். எங்களால் முழுசாக அந்த ட்ரைனிங்கை செய்யக்கூடிய அளவுக்கு இன்னும் இதில் எங்களுக்கு பயிற்சி இல்லை. அதுக்கு தேவையான அளவுக்கு கால அவகாசம் கொடுத்து அந்த பயிற்சியை செய்ய சொன்னீங்கன்னா நாங்கள் சிறப்பாக செய்யலாம். என்னுடைய பேர் கே பிரகாஷ், அரக்கணம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய
நடுநிலைப்பள்ளி ஆலோசனை பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் பணிபுரிகிறேன். இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இந்த என்னுடைய சர்வீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் பிஆர்ஸ் லெவலில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகாமல் நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து நான் வந்து அட்டன் பண்ண ட்ரைனிங் தான் இந்த அபாஸ் ட்ரைனிங் தான். இப்போ சார் சொன்ன மாதிரி எல்லாரையும் வந்து அது சோர்வே இல்லாமல் எல்லாரையும் இன்ட்ரெஸ்டாக எல்லாரையும் வந்து ஆக்டிவாக பண்ணிட்டு போன இப்போ அபாஸ் ட்ரைனிங் எனக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ தம்பி சொன்னார் இல்லைங்களா, மரக்காணம் பிளாக்கில் ஒரு டீச்சர் வந்து இந்த அபாஸ் ட்ரைனிங் வந்து திண்டிவனம் டவுனில் வச்சு மெட்ரிகுலர் ஸ்கூல் பசங்களுக்கு கேஷ் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இது வரைக்கும் வந்து எங்கள் ஸ்கூல்லையோ எங்கள் பிளாக்லையோ யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட இந்த நிலையில் இந்த இந்தியன் அபாகஸ் வந்து எங்களுடைய பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் மாணவர்களும் இதை வந்து பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இதை வந்து நம்முடைய தமிழக அரசை வந்து நாடி இதை செஞ்சுருக்கிறீங்க. இதுக்கு வந்து நம்முடைய இணை இயக்குனர் அவர்களுக்கும் அதுவும் எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தை தேர்வு செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு அந்த அரசு பள்ளிகளுக்கு இது வந்து இப்போ போய் சேரணும் அப்படின்னு சொன்ன இணை இயக்குனர் அவர்களுக்கும் இந்தியன் அபாகஸ் எம்பி அவர்களுக்கும் அதனுடைய டீச்சர்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து எங்கள் ஸ்கூல்லையும் இல்லாமல் எங்கள் பிளாக்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் வந்து சொல்லிக் கொடுத்து எங்கள் பிளாக்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த அபாகஸ் வந்து பயன்படுற அளவுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.